எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜாதக ரீதியாக இல்லை ஜோதிடப்படியும் யார் கைராசிக்காரர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்திங்கன்னா அவள் ரொம்ப கைராசிக்காரிப்பா, அவட்ட பணம் கொடுத்து வாங்கினா எல்லாமே ஜெயந்தான் அப்படின்னு சொல்கிறது உண்டு இல்லைங்களா. அதே போல் ஒரு ஆண்களும் இருப்பாங்க, இருப்பாங்க இல்லைங்களா. அது எப்படின்னா பார்க்கலாங்க. அதே போல் ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்லாயிடுங்க, அவர் ரொம்ப ரொம்ப கைராசிக்காரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது எல்லாருக்குமே அமைஞ்சு வருதுங்களா. ஒரு சிலருக்கு தான் அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். அது எப்படின்னா பார்க்கலான்னா ஜாதக ரீதியாக ஜாதகத்தை எடுத்துக்கணுங்க. நான் எப்போவுமே ரொம்ப எளிய முறையில் தான் சொல்லிகிட்ருக்கேன், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த ஜாதக ரீதியாக இப்படி இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது ரொம்ப வளர்ச்சி அடையுங்க. அதே போல் அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் எதுக்காவது பணம் வாங்கி நீங்கள் புழங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொழிலே நடத்துனீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அது மேலே மேலே வளர்ந்து வரும். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லது இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. இது மூட நம்பிக்கை நினச்சிக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை பதிவை விலக்கிட்டு போயிடலாங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவர் 2ஆம் வீட்டில் இருந்தாருன்னா அவங்க நல்ல யோகக்காரங்க, அந்த அமைப்பு இருக்கணும். அல்லது 3ஆம் வீட்டு அதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்புள்ள இருக்கணுங்க. அது இருந்தாங்கனாலும் கைராசிக்காரர்கள்னு சொல்லலாங்க. இதில் ஏதாவது சில விதிவிலக்கு இருக்குது, அது நீங்கள் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் இதை குறிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்களே இப்போ உங்களுக்கே புரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கே அது தெரியும். சின்ன விஷயந்தானங்க இது. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். ஜோதிட மாணவர்களுக்கு புரியணும்னா 2ஆம் இடம் பணப்புழக்கத்தை குறிக்குதுங்க, 3ஆம் இடம் வளர்ச்சியை குறிக்குதுங்க. 2, 3 சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக அது வளர்ச்சி தாங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே வளர்ச்சி அடையுது. அவங்க தொட்டதெல்லாம் தொடங்குது. அவங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்க மேலே வர முடியுது. அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து வாங்கும்போது அந்த காரியம் நல்ல ஜெயமாக நடக்குது. இது எல்லாமே யோகத்தினுடைய அடிப்படை தான். இதை தெரிஞ்சுக்கிறது ஜோதிட மாணவர்களாக இருக்கவங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்குங்க. நன்றி, வணக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.